இன்றைக்கிங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் அன்னைக்குங்க நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்துங்க முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதியில் வந்து அறிவிச்சிருக்காருங்க. அது என்னன்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தானே முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். வாங்க 5 வாக்குறுதிகளில் ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாமுங்க. 5 வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதி பார்த்திங்கன்னா மகளிர் குலவிளக்கு திட்டம்ங்க. இதில் அனைத்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிற மகளிருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா உதவித்தொகைங்க குடும்பத் தலைவியின் வங்கி கணக்கில் வந்து நேரடியாக செலுத்தப்படுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2வது வாக்குறுதி என்னன்னாங்க, ஆண்களுக்கு டவுன் பஸ்ஸில் இலவச பஸ் பயணம்ங்க. அதாவது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மகளிருக்கு இருக்குங்க, அதே மாதிரி ஆண்களுக்கும் பஸ்ஸில் வந்து டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாங்க 3வது வாக்குறுதிங்க, கிராமப்புறங்கள்லேங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் இருந்தாங்கன்னா இலவச அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது வாக்குறுதிங்க, 100 நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா 150 நாளாக உயர்த்த போகிறாங்க. கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 5வது வாக்குறுதிங்க, பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு வந்து 25,000 மானியத்துடன் கூடிய ஸ்கூட்டர், அதாவது ஸ்கூட்டி இந்த மாதிரி வந்து நம்ம இருசக்கர வாகனம் வாங்கிக்கலாங்க. அந்த அறிவிப்பும் இன்றைக்கி வந்து வெளியாகிருக்குதுங்க. இந்த வாக்குறுதி எல்லாமேங்க வரும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்குங்க. அதனால இந்த அறிவிப்பை வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் ரெட்டலை சின்னத்துக்கு வாக்களிச்சிங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக இந்த பயன் எல்லாமே கிடைக்குங்க. நாளைக்கு இந்த திட்டங்கள் வந்து எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க, யார் கிடைக்குன்னு தெரியாது. இன்றைக்கி வந்த அறிவிப்புண்டான தகவலை நம்ம வந்து வெளியீடு செஞ்சுருக்கிறோங்க. இந்த தகவலை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இன்னொரு முறை கேட்டுக்கிறேங்க, மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.